That body's a blessing, girl. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ப்ரைவ்லேருந்து பார்த்த வீடியோ வந்து இப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் நம்ம டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம்னா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கூட இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி என்னோட பயோவில் வந்து ஆப் லிங்க் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸ் ஒரு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணுவேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப்ஸ் ஷேர் ஆப்ஷனையும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி ஆப்பில் வந்து லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப் இதில் பார்த்தா ஒரு 2 ஃபாண்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள புக் மாப்ஸில் இருக்கிற ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அந்த மேலே லிரிக் இதில் ஏ வந்து லெட்டர் தான் அந்த ஃபாண்ட்டும் நெக்ஸ்ட் பேக்கில் இருக்க அந்த எமோஜிக்கான ஃபாண்ட்டை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதா இருக்கும். சிம்பிளாக இந்த குரூப் லேயர்லாம் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணால் வந்து தெரியும். சம் ஆடியோ லேயருக்கு மேலே பார்த்தா சம் லிரிக் லேயருக்கு மேலே பார்த்தா குரூப் லேயர்லாம் இருக்கும். அந்த குரூப் லேயர்லாம் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் 9:03 பார்த்தா ஒரு 3 பிக் வந்து நான் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஷேக் எஃபெக்ட்டில் வந்துட்டு இருப்பேன். நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்ல ஷேப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குரூப் லேயர் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உள்ள பார்த்தா ஒரு ஏ லெட்டர் போட்டு கீழே பார்த்தா ட்ராஜன் லேயரில் இருக்கான ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எம்மில் வரும். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு பிக்கை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் வந்து இருங்க இப்போ வந்து மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பிக் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரேஜன் டிக்ளேர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 3 கட் ஆப்ஷன் அந்த தேர்ட் கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூணு வந்து ஆப்ஷன் வந்து போய்ட்டு இந்த ஸ்கேலில் தேர்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுமாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் வந்து கரெக்டாக தேர்ட் அளவுக்கு செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேயருமே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் எங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு 4:5 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் எங்கே செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்தோனா ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் வந்து சென்டர் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் போது லேஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்டாக பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணோடனே ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணி இதே மாதிரி ஒரு 3 பிக்கை வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா இமேஜ்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அது நீங்கள் வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. க்ரீன் கலர் இங்கே பிங்க் கலர் இந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார் அகன் ஃபோட்டோ சம் லெட்டரில் இருப்பாங்க நியூ ப்ராஜெக்ட்னா அந்த லாஸ்ட்டாக லேயர் வந்து அந்த ஸ்டார் அகன் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்ல இருந்து யாரோ மாதிரி ஆப்ஷன் கொடுங்க. டச் பண்ணுறவங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அலைன் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி இங்கே இருக்கிற 2 பிக்லேயே இருக்கும். பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து யார் பார்த்துல போட்டு ப்ளஸ் போட்டு டபுள் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு சேம் அதே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி 6 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து சேம் அந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு +6 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் சிம்பிளாக பார்த்தா அந்த லேயர் வந்து கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக அதுவே வந்து ஆர்டராக செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே சைடு இருக்க செட்டிங் போய் லேட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.